நம்ம அதோட இன்னொரு பார்ட் சுவிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்ச் ஆஃப் சுவிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீமியம், நம்மளோட ப்ரீமியம் மாடல், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மிட் செக்மெண்ட், மிடில் லெவல் மாடல், அண்ட் தேர்ட் வந்து ஃபைனலாக வந்து பேசிக் செக்மெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாடல் பார்த்துருவோம். இது என்கிளேஸ் அப்படின்றது நம்மளோட ப்ரீமியம் மாடல் சுவிச்சஸ். இது எப்போ ஆக்சுவலாக நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் 2017 இது வந்து நம்ம லான்ச் பண்ணோம். இந்த சுவிச்சஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்னென்ன என்கிளேஸ் ரேஞ்சஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன் நான். சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா 1 மாடியூல் சுவிச்சஸ், 2 மாடியூல். 1 மாடியூலுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சுவிட்ச். 2 மாடியூலுங்கிறது சாக்கெட் டைப். அந்த மாதிரி சுவிச்சஸ்லேயே நம்ம இதில் என்கிளேஸில் 1 மாடியூலும் இருக்குது, 2 மாடியூலும் இருக்குது. தென் சாக்கெட்ஸ் இருக்குது, ரெகுலேட்டர்ஸு, டேட்டா சாக்கெட்ஸ். டேட்டா சாக்கெட்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் கனெக்டர்ஸ், HDMI கனெக்டர், VGA கனெக்டர்ஸ், இது எல்லாமே டேட்டா சாக்கெட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர் பிளேட்ஸ். கவர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 16 டிசைன்ஸில் இருக்குது. அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். அப்புறம் ஹோட்டல் ரேஞ்சஸ். ஹோட்டல் ரேஞ்சஸ்னால் பார்த்துருப்பீங்க, இந்த கீ டேக்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஹையர் ரேஞ்ச் ஹோட்டல்ஸ், ஈவன் இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேயே அந்த கீ டேக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி கீ டேக்ஸ் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல், டிஎன்டி, MMR இண்டிகேட்டர், இந்த மாதிரி ஹோட்டல் ரேஞ்சஸும் இந்த இங்கிலீஷ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரேஞ்சஸ். இந்த ஹாஸ்பிட்டல் ரேஞ்சஸ் இப்போ வந்து பெரும்பாலும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நிறைய ஒரு 10 பெட்ஸ் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா நர்ஸ் காலிங் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. பெல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் சென்சார்ஸ். யாராவது பர்சன் உள்ள ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆனால் மட்டும் லைட் எரியணும், வெளியே போனால் ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு மூவ்மெண்ட் சென்சார்ஸ் இருக்குது நம்மகிட்ட. மாடுலர் MCBs எல்லாமே இந்த என்கிளேஸ் ரேஞ்சஸில் இருக்குது. மெயினாக அந்த என்கிளேஸ் ரேஞ்சஸோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா இதுதான் சார். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து ஆன்டிபாக்டீரியல் மெட்டீரியல்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறது என்கிளேஸ் ரேஞ்சஸில் யூஸ் பண்ணுற சுவிச்சஸ் ப்ளஸ் பேசிக் ஒயிட் கலர் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல். அது வந்து அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலே, சுவிச்சஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து எந்த ஒரு பாக்டீரியாவும் ஸ்ப்ரெட் ஆகாது. அது உள்ள இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஃப்ளாட் லுக்காக இருக்கும். இதே மற்ற சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரேஸ்டாக இருக்கும். பட் இந்த சுவிச்சஸ் வந்து வாலோட ஒன்றா ஒட்டுக்க ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அடுத்தது மெட்டீரியல் பிளேட்ஸ் இருக்குது சார். உடன் பிளேட்ஸ் இருக்குது, கிளாஸ் பிளேட்ஸ் இருக்குது, மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி 2 மாடல் ஒயிட் சுவிச்சஸ் இருக்குது. இது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்லெஸ் டிசைன்னு சொல்லுவோம். நார்மலாக கவர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாடல் பிளேட்ஸ்னா 2+2 நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும். பட் நம்ம இங்கிலீஷ் மாடல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரிட்ஜ் ஸ்பேஸும் நடுவில் கிடையாது. 4 மாடல்னா அப்படியே ஒரே லென்த் ஆஃப் 4 மாடல் இருக்கும். 6 மாடல்னா ஒரே லென்த் ஆஃப் 6 மாடல். இது எதுக்குன்னா ஒரு பர்ஃபெக்டாக என்ஹான்ஸ்டு லுக்குக்காக, ஒரு நல்ல ஒரு பார்த்தா ஒரு ரிச் லுக்கு இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது சாக்கெட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷட்டர்ஸ் இருக்கும். ஃபேன் ரெகுலேட்டர்ஸில் ஃப்ளாக் கொடுத்துருக்கோம். என்ன ஸ்டெப்பில் அந்த ஃபேன் இருக்குது, ஐ மீன் 4th இருக்கா 5th இருக்கான்னு அந்த ஃப்ளாக் இண்டிகேஷன் வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது நான் ஆன்டிபாக்டீரியல் ஃபீச்சர் சொல்லியிருந்தேன், அது இப்போ சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இந்த ஆன்டிபாக்டீரியல் ஃபீச்சர் எப்படி வந்து நம்ம இதில் சொல்கிறோம் அப்படின்னா சார், மெயினாக பேசிக்கலாக நம்மளோட மெட்டீரியல்ஸ் சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் எல்லாமே எதுலேருந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் அப்படின்ற மெட்டீரியலாக தான் ரெடி பண்ணுறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலிகார்பனேட், வெர்ஜின் பாலிகார்பனேட்னு சொல்லுவோம். அந்த பாலிகார்பனேட் மெட்டீரியலில் சில்வர் அயான்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. சில்வர்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சில்வருங்கிறது ஒரு கிருமிநாசினி, ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் தான் சொல்லுவோம். ஒரு இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அது மேனுஃபேக்சரிங் அப்பயே சில்வர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஒன்ஸ் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போதோ இல்லை ஆஃப் பண்ணும்போதோ நம்ம மூலியமா அந்த சுவிச்சஸ்ல வந்து எந்த பாக்டீரியா இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த பாக்டீரியா வந்து கம்ப்ளீட்டாக எரடிகேட் ஆகிடும். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்டீரியா நேம்ஸ் இங்கே கொடுத்துருப்போம். ATCC 6538, ATCC 8739, 2 டைப் ஆஃப் பாக்டீரியா நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். அதுக்கான டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஒன்ஸ் இந்த ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் இந்த சில்வர் வந்து நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த சுவிட்சோட த்ரூ அவுட் லைஃப் டைம் வரைக்குமே அந்த சுவிச்சஸ்ல அந்த ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து ஒரு இத்தனை வருஷம் தான் இருக்கும், அத்தனை வருஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் மைண்ட் பண்ணாங்கன்னா அந்த சுவிட்சோட த்ரூ அவுட் லைஃப் டைமில் இந்த ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் மேலே அந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வித்தவுட் ஆன்டிபாக்டீரியல் சுவிச்சஸில் எவ்வளோ பாக்டீரியா இருக்குது, நம்ம ஆன்டிபாக்டீரியல் சுவிச்சஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் சார், ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ப்ரூஃபோட டெஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கோம்.
பயோடெக் டெஸ்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க அந்த டெஸ்டருக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆன்டிபாக்டீரியல் சுவிச்சஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹையர் அண்ட் ஹவுசஸ் பெரிய ஒரு 50 lakhs போட்டு வீடு கட்டுறவங்களே இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கெங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கூல்ஸில் நிறைய இடத்துல கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸில் இதை வந்து இப்போ மேண்டேட்டரியாக கேட்குறாங்க ஆன்டிபாக்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரேஞ்சஸில் இருக்கு, நீங்கள் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேட்ஸ் வந்து உடன் பிளேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த உடன் பிளேட்டுங்கிறது எதுவுமே உடன் ஃபினிஷிங்கோ உடன் கோட்டிங்கோ கிடையாது. எல்லாமே ரியல் உட் பிளேட்ஸ், ஒரிஜினல் மரத்தை உட்டால் ரெடி பண்ணப்பட்ட பிளேட்ஸ் தான் இது. இந்த உடன் பிளேட்ஸில் 3 வேரியன்ட் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா மோச்சா வுட், செகண்ட் வந்து பீச் வுட், மூணாவது வந்து ஓக் வுட். உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓக் வுட், மோச்சா வுட், பீச் வுட். இது என்ன ரேட்டிங்ஸ் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 12 மாடியூல் வரைக்கும் உங்களுக்கு இப்போ உடன் பிளேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேட் சார். கிளாஸ் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேரியன்ட் ஆஃப் கிளாஸ் பிளேட்ஸில் இருக்குது. என்னென்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐசி ஒயிட், மிட் நைட் பிளாக், சாம்பியன் கோல்டு, சில்கி சில்வர், மேட் மிரர், ஒஷானிக் கிரீன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலரை வச்சு தான் இதுக்கு நம்ம நேம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மற்ற கம்பெனிஸில் வந்து ஃபைபர்ஸில் கொடுப்பாங்க, நம்மளது வந்து டெம்பர் கிளாஸ், அன்பிரேக்கபிள் உடையாது, பியூர் கிளாஸ் தான். உங்களுக்கு ஹையர் அண்ட் கஸ்டமர்ஸ் கேட்குறவங்களுக்கு இந்த 6 கலர் கிளாஸ் பிளேட்ஸ் இருக்குது, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சார் நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் வந்து மெட்டல் பிளேட்ஸ். அந்த மெட்டல் பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டலால் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மெட்டல் பிளேட்ஸில் 3 டைப் ஆஃப் மெட்டல் பிளேட்ஸ் அவைலபிள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளாக், செகண்ட் வந்து சாம்பியன் கோல்ட், தேர்ட் வந்து பிரஷ் சில்வர். இது நார்மல் பாலிகார்பனேட் பிளேட் சார். இந்த நார்மல் பாலிகார்பனேட் பிளேட்ஸில் வந்து ஆக்சுவலாக 4 பிளேட்ஸ் இருக்குது, அது ஒயிட்டும் தான். பட் ஒயிட்டை மட்டும் நம்ம ஏன் இங்கே தனியாக கொடுத்துருக்கோம்னா அது வந்து பியூர்லி ஆன்டிபாக்டீரியல், அந்த ஒயிட் பிளேட்டு ப்ளஸ் ஒயிட் சுவிச்சஸ், அதனால இதில் நம்ம ஆட் பண்ணல. இந்த கலர் பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது, சாம்பியன் கோல்டு, மவுண்டைன் கிரே, மூன்லைட் சில்வர். இது வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் பிளேட்ஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து மாடுலர் எம்சிபிஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் இது ஸ்டார்டிங்கில் இல்லை, இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 months ஆச்சு நம்ம லான்ச் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து 3KA, நம்மளோட எம்சிபிஸ் வந்து 6KA, இது வந்து 3KA பிரேக்கிங் கெப்பாசிட்டி. ரேட்டிங் வந்து 6 amps வந்து 32 amps வரைக்கும் இருக்குது. எல்லாமே சி கர்வ் தான். சிங்கிள் போல், டபுள் போல் 2 வேரியன்ட்லேயும் இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட் அண்ட் மவுண்டன் கிரே 2 கலரில் இருக்குது. இது என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். அஸ் லைக் நம்ம எம்சிபிசி என்ன ட்ரிப்பர் எம்சிபி என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்ததோ அதே சேம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இந்த மாடலர் எம்சிபிஸும் கொடுக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு சுவிட்ச் பிளேட்ஸ்லேயே வந்துடணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லை இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலர் எம்சிபியில் இண்டிகேட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் எம்சிபிஸில் இண்டிகேட்டர்ஸ் இருக்காது. பட் நம்மளோட எல்என்டி மேக்கில் என்கிளேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் எம்சிபிஸில் வித் இண்டிகேட்டரோட அவைலபிள். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே இருக்குது. இது நான் அந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் பிளேட்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொன்ன பிளேட்ஸ் பார்த்தீங்களா, அந்த பிளேட்ஸோட டோட்டல் இதை இங்கே அக்குமுலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மல் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளஸ் ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. கிளாஸில் வந்து 6 பிளேட்ஸ் இருக்கும். மெட்டலில் 3 பிளேட், உடனில் வந்து ஒரு 3 பிளேட் இருக்குது. ஓகே சார். சார் சேஞ்ச் பண்ணுங்க, ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சார் என்டைஸ் அப்படின்ற மாடல். இது நம்ம வந்து 2016 ஜான்வரியிலே நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம்.
இது வந்து நம்மளோட மிட் செக்மெண்ட் மாடல். நான் ஃபர்ஸ்ட் எண்ட்லெஸ் சொன்னது நம்மளோட பிரீமியம் செக்மெண்ட். இது வந்து நம்மளோட மிட் செக்மெண்ட். இந்த சுவிட்சஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லேக் சுவிட்சிங் ஆப்ரேஷன் சார். ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு எகைன் ஒரு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும். அப்படி பண்ணாதான் எலக்ட்ரிக்கலாக ஒன் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளோட என்டைஸ் சுவிட்சஸ் வந்து 3 லேக் சுவிட்சிங் ஆப்ரேஷன்ஸ் டெஸ்டட். பட் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து மினிமம் 40,000 ஆப்ரேஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே போதும். பட் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக் சுவிட்சிங் ஆப்ரேஷன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் ஹையஸ்ட் சுவிட்சிங் லைஃப் இருக்க ஒரே சுவிட்சஸ் நம்ம என்டைஸ் தான் சார். நெக்ஸ்ட் இந்த என்டைஸ் மாடலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மவுண்டிங். ஒரே கவர் பிளேட்ஸை வந்து நீங்கள் போத் ஹரிசாண்டலாகவும் மவுண்ட் பண்ண முடியும், வெர்டிக்கலாகவும் மவுண்ட் பண்ண முடியும். என்னென்ன மாடல் இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6 and 8 இந்த 3 மாடல்ஸில் பாசிபிள். இது வந்து மேக்ஸிமம் இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணுற போதோ இல்லை சில சமயத்தில் பில்லர்ஸில் வைக்கிற மாதிரி இருக்கும், நிறைய உடன் கபோர்ட்ஸில் சுவிட்சை மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரே கவர் பிளேட்ஸை நீங்கள் ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னா அந்த சுவிட்ச் உட்கார ஸ்லாட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். உங்களுக்கு 4 பக்கமும் ஸ்லாட் இருக்கும் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து இந்த என்டைஸோட ஃபேன் ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 360 டிகிரி ஆப்ரேட் ஆகும் சார். 0லேருந்து 5, எகைன் 5லேருந்து அப்படியே 0 வரலாம், திரும்ப ரிவர்ஸில் வரும்னு அவசியம் கிடையாது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாப் பிரேக்கேஜ் ஆகிற ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் நல்லாவே இருக்கும், பட் வீட்டில் குழந்தைங்களாம் நாபு திருப்பி உடச்சிருவாங்க. நாப் கிடைக்காம இருக்கும், பட் கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெகுலேட்டரே மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் என்டைஸில் போகும்போது உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால நாப் பிரேக்கேஜ் ஆகிற ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது, 100% இருக்காது. போத் ஐஎஸ்ஐ அண்ட் சிஇ மார்க்கும் நம்ம ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. ஐஎஸ்ஐங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்டு, சிஇங்கிறது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு. போத் 2 ஸ்டாண்டர்டுமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கு. இந்த ஈஸி ஃபிட்டிங் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம எலக்ட்ரிஷியன்ஸ்க்காக தான் கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேப்டிவ் ஸ்க்ரூஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்க்ரூஸ் உள்ளே இருக்க ஸ்க்ரூஸ் வந்து டெர்மினேஷன் ஸ்க்ரூஸ் நீங்கள் எவ்வளோ தான் லூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வெளியே வராது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் மிஸ் ஆகிடும். இந்த ஃபியூச்சர் இல்லைன்னா வேறு ஸ்க்ரூ போட்டு ப்ராப்பராக டெர்மினேட் ஆகலைன்னா கொஞ்ச நாள் அந்த இடம் ஹீட் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்க்ரூஸ் கேப்டிவ் ஸ்க்ரூஸ் இருக்கனால உங்களுக்கு ஸ்க்ரூ வெளியவே வராது. அதாவது உங்களுக்கு டெர்மினேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டனல் டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம். சுவிட்சுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினேஷன் பண்ணுற பாயிண்ட் வந்து ரவுண்டாக டனல் மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவரோ டெஸ்டரோ வந்து ஸ்லிப் ஆகாது. நார்மலாக இது இல்லாத சுவிட்சை டெர்மினேட் பண்ணுறதுக்கு டைமை விட நம்ம சுவிட்சஸ் டெர்மினேட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ். நம்மளோட சாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேபிள் என்ட்ரி டுவெல் செட் தான் உங்களுக்கு. நீங்கள் டாப்லையும் கேபிள் கொடுக்கலாம், பாட்டம்லையும் கொடுக்கலாம். ஈஸி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டியாக உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கொடுத்துக்கலாம். சாக்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கேப்டிவ் ஸ்க்ரூஸ், நான் சுவிச்சஸில் சொன்ன மாதிரி சாக்கெட்ஸ்லையும் கேப்டிவ் ஸ்க்ரூஸ் இருக்குது, டனல் டெர்மினல்ஸ் இருக்குது. அப் டு எவ்வளோ ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் நீங்கள் வந்து சாக்கெட்ஸில் ஒயர் கொடுக்கலாம்னா 4 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்டையர் சாக்கெட்ஸில். நெக்ஸ்ட் மாடுலர் யூஎஸ்பி சார்ஜர் சார். இது என்டைஸ் ரேஞ்சஸில் இருக்குது, ஈவன் இங்கிலீஷ்லேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாடுலர் யூஎஸ்பி சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களோட மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. முன்னெல்லாம் ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க பெட்ரூமில். பட் இப்போ ஜென்ரேஷன் அட்வான்ஸ் ஆகும்போது எல்லாருமே மாடுலர் யூஎஸ்பி சார்ஜர் தான் போகிறாங்க. நம்மகிட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ என்டைஸ் மாடலில் மாடுலர் யூஎஸ்பி சார்ஜர்ஸ் இருக்குது. என்ன ரேட்டிங்லாம் 2000 mAh ரேட்டிங்ஸில் இருக்குது. இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர்னு சொல்லுவோம். மொபைல் ஃபோன் 100% சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா சார்ஜர்லேருந்து இந்த மாடுலர் யூஎஸ்பி சார்ஜர்லேருந்து மொபைல் ஃபோனுக்கு போகிற இன்புட் சப்ளை வந்து கட் ஆகிடும் உங்களுக்கு. இதனால் வந்து பேட்டரி மொபைல் ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நைட்டில் சார்ஜ் போடுவோம், திரும்ப மார்னிங் தான் எந்திரிச்சு மொபைல் வந்து சார்ஜ்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். பட் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 2 hours கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கு மேலே பேட்டரிக்கு இன்புட் சப்ளை போக போக அந்த பேட்டரியோட லைஃப் தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், லைஃப் குறைய ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி மாடல் யூஎஸ்பி சார்ஜர் வித் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலர் லிமிட் 100% மொபைல் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் போகிற இன்புட் சப்ளை வந்து கட் பண்ணிடும். அல்டிமேட்டாக பேட்டரியோட லைஃபும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஃபோன் பேட்டரி லைஃப். நெக்ஸ்ட் மாடலர் எம்சிபிஸ். லைக் நான் வந்து என்லேஸில் சொன்ன மாதிரி என்டைஸ்லேயும் நம்மகிட்ட மாடலர் எம்சிபிஸ் இருக்குது. என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர், இந்த 2 கலரில் இருக்குது.
சேம் என்டேஸ்ல சொன்ன அதே ஃபீச்சர்ஸ் தான். 3KA பிரேக் கெப்பாசிட்டி, ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ்லேருந்து 32 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது சிங்கிள் போல் டபுள் போல் வெர்ஷனில். நம்மளோட ட்ரிப்பர் எம்சிபி பண்ணுற சேம் அதே ஃபங்க்ஷன் இதுவும் பண்ணும். இந்த என்டேஸ் எம்சிபிஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் எம்சிபி வித் இண்டிகேட்டர். இந்த மாடல் எம்சிபிஸில் இண்டிகேட்டர் கொண்டுட்டு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் சார் இது வரைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா போத் ஐஎஸ்ஐ அண்ட் சிஇ மார்க்கிங் 2 மார்க்கிங் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிட்டிங்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன் ஃப்ரண்ட் அவுட் ரிமூவலுக்காக நம்ம நம்ம என்டைஸ் அண்டு எண்ட்லேயே செஞ்ச மூணுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன் ஃப்ரண்ட் அவுட் தான் உங்களுக்கு. என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உள்ளே வந்து ஒயர் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இந்த அவுட்ரு ஃப்ரேமை கழட்டிட்டு ஸ்க்ரூ நாபை கழட்டிட்டு உள்ளே போய் ஒர்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் அவுட்ரு ஃப்ரேமை கழட்டிட்டு டெஸ்டர் வச்சு அப்படியே வெளியே எடுக்கலாம், அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் வந்து நல்லா ஃப்ரீயாக போட்டு லூப்பிங் பண்ணி நீங்கள் ஒயரிங் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் மேக்ஸிமம் எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கம்பியில் லைன் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஃப்ரீயாக ஒவ்வொரு சுவிட்சுக்கும் இன்னொரு சுவிட்சுக்கும் ஒயர் லூப் பண்ணி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் நம்ம அவுட்டில் அப்படியே வெளியே எடுத்துட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அடுத்தது நம்மளோட பிளேட்ஸில் வந்து ஒரு 2 முக்கியமான ஃபீச்சர் இருக்குது சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ரீடைனர்னு சொல்லுவோம். நீங்கள் நம்ம பிளேட்ஸில் கொடுக்குற ஸ்க்ரூவை வந்து நீங்கள் இந்த பிளேட்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஒர்க் பண்ணும்போது. இது எதுக்காகனா ஸ்க்ரூ மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான். ரெண்டாவது நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து மற்ற 10 mm வந்து லென்த் அதிகமாக இருக்கும். இது எதுக்குன்னா சரியாக வந்து மெட்டல் பாக்ஸ் வச்சுட்டு சைடில் பேக்கிங் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒயிட் சிமெண்ட் சரியாக போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பிளேட்ஸோட லென்த் சின்னதாக இருக்குது அப்படின்னா சைடு உள்ள பேக்ரவுண்டில் இருக்கிறது நல்லாவே தெரியும், பார்த்தா ஒரு நல்லா இருக்காது, அட்ராக்டிவாக இருக்காது. இந்த 10 mm பிளேட்ஸ் வந்து லென்த் அதிகமாக கொடுக்கறதுனால பேக்ரவுண்டில் என்னதான் டேமேஜ் இருந்தாலும் இது வந்து வெளியே கவர் பண்ணிடும். நமக்கு வாலில் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும் பிக்சர். இது என்டைஸோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ், கீ ஃபீச்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் பாலிகார்பனேட் மெட்டீரியலோட யூஸ் பண்ணுறோம். வெர்ஜின் பாலிகார்பனேட்டுங்கிறது பியூர் பாலிகார்பனேட்டு. நம்ம சுவிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பர் தான். 20 amps வரைக்கும் காப்பர் யூஸ் பண்ணுறோம் கனெக்டர்ஸ். 20 amps மேலே போகும்போது சில்வர் இன்லேன்னு ஒரு அலாய் யூஸ் பண்ணுறோம். கான்டாக்ட் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் அலாய் தான். 90% கேட்மியம் இருக்கும், 10% 90% சில்வர் இருக்கும், 10% கேட்மியம் இருக்கும். டெர்மினேஷன் ஸ்க்ரூஸ் எல்லாமே பிராஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்சஸோட எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் லைஃப் நான் சொன்ன மாதிரி 3 lakh ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸ். அடுத்து என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி டனல் டெர்மினல்ஸ் இருக்குது, கேப்டிவ் ஸ்க்ரூஸ் இருக்குது, ஸ்பார்க் ஷீல்டு. இந்த ஸ்பார்க் ஷீல்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சில சுவிச்சஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ஃப்ளாஷ் தெரியும் ஸ்பார்க் ஆகிறது. பட் நம்மளோட சுவிச்சஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பார்க் வந்து வெளியே தெரியாது. தனியாக உள்ள ஸ்பார்க் ஷீல்டுன்னு ஒரு லேயர் கொடுத்து அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பார்க்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் எல்லாமே பாலிகார்பனேட்டில் தான் ரெடி பண்ணுறோம். இந்த சாக்கெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளக்இன் பிளக் அவுட் ஆப்ரேஷன் சார். 10,000 பிளக்இன் பிளக் அவுட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஃப்ரண்ட் இன் ஃப்ரண்ட் அவுட் ரிமூவல் கொடுக்கறதுனால டாப்பை போட்டு இன்சர்ட் பண்ணும்போது ஒரு சாக்கெட் உள்ளே போயிடுமா இல்லை கையோட கழட்டிட்டு வந்துடுமா, நிறைய மீட்டிங்ஸில் நிறைய எலக்ட்ரிஷியன் கொஸ்டின் கேட்பாங்க. பட் எங்களோட சாக்கெட்டில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியிலேயே சாக்கெட்டையும் 10,000 டைம்ஸ் பிளக்இன் பிளக் அவுட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸோட டிசைன் பேட்டர்ன். என்கிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே 4 மாடல்னா கம்ப்ளீட்டாக 4 சுவிட்ச் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் என்டைஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 4 மாடல்னா 2 ஒரு ஸ்பேஸ் ஒரு 2 அப்படி தான் இருக்கும். 6 மாடல்னா 2+2+2, 8 மாடல்னா 2+2+2+2 எல்லாமே 2 அந்த ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பிளேட்ஸ் எல்லாமே என்டைஸில். பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 4, 6, 8 இந்த 3 மாடல் பிளேட்ஸ் நீங்கள் ஹரிசான்லாம் போடலாம், வெர்டிகலாகவும் போடலாம். நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ரெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மாடல் 2 மாடல் ரெண்டுலேயுமே இருக்குது உங்களுக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டைஸில் வந்து ஒயிட் கலர், கிரே கலர், சார்கோல் கிரே, எக்கோ கிரே. சுவிட்ச் வந்து ஒயிட் அண்ட் மவுண்டன் கிரே 2 சுவிட்ச். பிளேட்ஸ் வந்து ஒயிட், எக்கோ கிரே பிளேட், சார்கோல் கிரே பிளேட். இப்போதைக்கு 3 பிளேட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு 11 பிளேட்ஸ் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம், கலர் பிளேட்ஸ். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்ன கலர் பிளேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷேட்ஸ், விவிட் ஷேட்னு ஒன்று சொல்லுவோம், அடுத்தது வைப்ரண்ட் ஷேட்ஸ், 3வது உட் ஃபினிஷ் ஷேட்ஸ். இந்த 3 ஷேட்ஸ்லையும் என்னென்ன கலர் பிளேட்ஸ் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவிட் ஷேட்ஸ். விவிட் ஷேடுங்கிறது விவிடுங்கிறது அதோட பேர் வந்து மீனிங் வந்து பியூர்னு அர்த்தம் சார்.
இந்த விவிட் ஷேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம். 4 கலர் பிளேட்ஸ் மட்டும்தான். சுவிச்சஸ் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிறதே தான், கிரே அண்ட் ஒயிட். 4 கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் பியூட்டி, அடுத்தது பாட்டில் கிரீன், ஐசி சில்வர், கோல்ட் ரஷ். இந்த மாதிரி 4 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து இந்த கலர் வந்து ஃபேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். இது வந்து நம்ம ஆட்டோமோட்டிவ் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமொபைலுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஷேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃபேட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் ஷேட்ஸ். வைப்ரண்ட்டுங்கிறது மீனிங் வந்து டைனமிக்னு சொல்லுவோம், ஒரு அஸ்தரிக் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வைப்ரண்ட் ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் ஸ்டார்ம் ஆரஞ்ச், நெக்ஸ்ட் மெட்டாலிக் கிரே, தேர்ட் வந்து ரஸ்டிக் கோல்டு, ஃபோர்த் ரோஸ் கோல்டு, பெர்ல் ஒயிட் லாஸ்ட். இது எல்லாமே அந்த கலர்ஸை பொறுத்து தான் அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த வைப்ரண்ட் ஷேட்ஸ் போடும்போது மட்டும் பார்த்தீங்க என்னன்னு பண்ணீங்கன்னா கிரிட் ஃப்ரேம் வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கி போடணும். எப்படி இப்போ நம்ம மெட்டீரியல் பிளேட்ஸ் போடுறோம் அப்படின்னா கிரிட் ஃப்ரேம் மட்டும் தனியாக வாங்கி போட்டுருவோம். மெட்டீரியல் பிளேட்ஸ் வந்து நமக்கு கன்வீனியன்ட் தந்தாப்புல வாலுக்கு என்ன பெயிண்டிங் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லாஸ்ட்டாக வாங்கி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த வைப்ரண்ட் ஷேட்ஸ் போடும்போது நீங்கள் கிரிட் ஃப்ரேம் செப்பரேட்டாக வாங்கி போட்டுடணும். இந்த பிளேட்ஸ் மட்டும் நம்ம வால்க்கு பெயிண்டிங் மேட்ச் பண்ண மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷஸ். இதில் உட்டன் ஃபினிஷஸில் வந்து 2 ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்நட் வுட்டு, செகண்ட் வந்து பைன் வுட்டு. இந்த 2 ஃபினிஷிங் தான் இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ என்டைஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரேவோட ஒரு ஆல்மோஸ்ட் 11 கலர் பிளேட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் என்டைஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். என்ட்லெஸில் ஒரு 16 வேரியன்ட் இருக்கு, என்டைஸில் வந்து 11 வேரியன்ட் வச்சிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் என்ஜம். இந்த என்ஜம் தான் சார் நான் சொன்ன மாதிரி என்ட்ரி லெவல், அதெல்லாம் பேசிக் சுவிச்சஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்கிளேஸ் வந்து ப்ரீமியம், என்ஜம் என்டைஸ் வந்து மிட் ரேஞ்சு, என்ஜம் வந்து பேசிக் மாடல் ஒரு என்ட்ரி லெவல். இந்த என்ஜமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 lakh சுவிச்சஸ் கிளிக்கிங் ஆப்ரேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் லைஃப் டைம். மேக்ஸிமம் இந்த என்ட்ரி லெவலில் இருக்கவங்க வந்து ஆப்ரேஷன் இவ்வளோ நேம் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம இந்த என்ட்ரி லெவல் சுவிட்சுக்கும் இது 1 lakh கிளிக்கிங் ஆப்ரேஷன் நம்ம வந்து ஃபேக்ட்ரி டெஸ்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அஸ் லைக் நான் என்டைஸில் சொன்ன மாதிரி என்ஜம்லேயுமே உங்களுக்கு வந்து ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் 360 டிகிரி ஆப்ரேஷன் தான். 5லேருந்து 0லேருந்து அப்படியே 5 வரலாம், 1 அப்படியே ரொட்டேஷன் பண்ணலாம். போத் ஐஎஸ்ஐ அண்ட் சிஇ மார்க்கிங் என்ஜம்க்கும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஜம்லேயும் நம்மகிட்ட மாடல் யூஎஸ்பி சார்ஜஸ் இருக்கு. பேசிக் என்ட்ரி லெவலில் நம்ம வச்சிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2000 மில்லி ஆம்பியர் வரைக்கும் இருக்கு, 1 மாடியூல் சைஸ். இந்த பேசிக் மாடலில் இருக்க யூஎஸ்பி சார்ஜர்லையுமே ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் இருக்கு. உங்களுக்கு மொபைல் ஃபோன் 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்லர் சார்ஜர்லேருந்து மொபைல் ஃபோனுக்கு போகிற இன்புட் சப்ளை வந்து கட் ஆகிடும் உங்களுக்கு. மிடில் லெவலில் இருக்க சார்ஜர்லேயும் அந்த ஃபீச்சர் இருக்கு, லோ லெவலில் பேசிக் லெவலில் இருக்க சார்ஜரில் இருக்கு அந்த ஃபீச்சர் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டைஸில் சொன்ன மாதிரி என்ஜம்லேயும் சேஃப்டி செட்டர் சாக்கெட்ஸில் எல்லாத்துலேயும் சேஃப்டி செட்டர்ஸ் வந்துடும். IP20 ப்ரொடெக்ஷன். IP20ங்கிறது ஒன்று நம்மளோட ஃபிங்கர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம தெரியாமல் ஆக்சிடென்டலாக டச் பண்ண போது கூட நம்ம ஃபிங்கர் வந்து அந்த ஸ்லாட்குள்ளே போகக்கூடாது, அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃபயர் ரிட்டார்டன்ட் மெட்டீரியல். ஃபயர் ரிட்டார்டன்ட்ங்கிறது நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஒயர்ஸ் எல்லாம் எப்படி எஃப்ஆர் வாங்குறீங்க அந்த மாதிரி தான். ஃபயர் அதில் படிச்சு அப்படின்னா ஃபயர் அதனால வந்து பிவிசி மாதிரி மெல்ட் ஆகி இது வந்து எரியாது. ஏன்னா நம்ம பாலிகார்பனேட் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். சேம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே 90s சொன்னது தான். பாசிட்டிவ் கேப்டிவ் ஸ்க்ரூஸ். இந்த ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தான் லூஸ் பண்ணாலும் வெளியே வராது, உங்களுக்கு வந்து டெர்மினேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டனல் டெர்மினல். இந்த பேக்கில் இருக்க அரேஞ்ச்மெண்ட் வந்து டனல் மாதிரி இருக்கனால ஸ்க்ரூ டிரைவரோ டெஸ்டரோ உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. டெர்மினேஷன் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாகும். ஃப்ரண்ட் ரிமூவல் சிஸ்டம். என்டைஸில் சொன்ன மாதிரியே சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே இன்சர்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயே ரிமூவ் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா கனெக்ஷன் உள்ள ஒயர் கொடுக்கும்போது மட்டும் நல்லா ஃப்ரீயாக ஸ்பேஸ் லூப்பிங் பண்ணணும், ஒரே கம்பியில் கொடுக்கக்கூடாது. இது நான் சொன்ன டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. சுவிச்சஸ் என்னென்ன ஆம்பியர் ரேட்டிங்லாம் 6, 16 ஆம்பியரில் இருக்குது. என்டைஸை பொறுத்த வரைக்கும் 6ம் இருக்குது, 10ம் இருக்குது. பட் என்ஜம் பொறுத்த வரைக்கும் 6 and 16 2 ரேஞ்ச் வச்சிருக்கோம். டிபி சுவிச்சஸ் 32 ஆம்பியர்ஸ் இருக்குது. பெல் புஷ் 6 ஆம்பியர்ஸ். சாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர்லேருந்து 25 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. ரெகுலேட்டர்ஸ் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் ரெண்டுமே 360 டிகிரி ரொட்டேஷன் தான். ரெண்டு டைப்பும் இருக்குது. இதை தவிர டேட்டா சாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா RJ11, RJ45, டிவி சாக்கெட்டு, CAT6 இது எல்லாமே இருக்குது. பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி என்டைஸ் சொன்ன மாதிரியே தான், எல்லாமே 2+2+2 இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும். என்கிளேஸில் இருக்க மாதிரி வராது. 4 மாடல்னா 2+2, 6 மாடல்னா 2+2+2 இந்த மாதிரி இடையில ஒரு பிரிட்ஜ் வந்து தான் வரும் இதில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சுவிச்சஸ் 3 ரேஞ்சஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஒயர்மேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிஷியனுக்காக ஒரு பெனிஃபிட்காக தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். எலக்ட்ரிஷியன் பெனிஃபிட்டை ப்ராடக்ட்டில் மட்டும் கொடுக்க இல்லாமல் சர்வீஸாகவும் நம்ம இதை வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எல்என்டி டொமஸ்டிக் ப்ராடக்ட்லையும் ஒரு கோட் கொடுப்போம். மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்சிபிஸில் வாங்கினீங்கன்னா சைடில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வரும். அந்த மாதிரி நம்மளோட சுவிச்சஸ்லையுமே பிளேட்ஸில் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சுவிட்ச் பிளேட்ஸுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்னு இருக்குது. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஸ்மார்ட் ஒயர்மேன் அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்மார்ட் ஒயர்மேன் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே எல்என்டியோட ஸ்மார்ட் ஒயர்மேன் ஆப் உங்களுக்கு வரும். மஞ்சள் கலரில் ஒரு ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிருங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் போட்டு சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கே ஒரு 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிரும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எம்சிபியை பொறுத்த வரைக்கும் சைடில் இருக்க ஸ்க்ராட்ச் கோடை ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா எம்சிபிக்கு 30 பாயிண்ட் வரும். இதே வந்து நம்மளோட என்ஜம் என்ட்ரி லெவல் சுவிச்சஸ் நீங்கள் வாங்கினீங்க ஒவ்வொரு பிளேட்லேயும் ஒரு கூப்பன் வரும். அந்த கூப்பன் ஒவ்வொரு கூப்பனுக்கும் 50 பாயிண்ட் வரும். நம்மளோட மிடில் லெவல் சுவிச்சஸ் என்டைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பிளேட்லேயுமே 100 பாயிண்ட் வரும். அதே நம்மளோட ப்ரீமியம் மாடல் என்ட்லெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பிளேட்லையும் 200 பாயிண்ட் உங்களுக்கு வரும். இதை தவிர ஆர்சிசிபி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்சிசிபிக்கு 300 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். நான் திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன். எம்சிபி ட்ரிப்பர் எம்சிபியில் ஒவ்வொரு எம்சிபிக்கும் உங்களுக்கு வந்து 30 பாயிண்ட்டு. அதே ஆர்சிசிபி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆர்சிசிபிக்கும் 300 பாயிண்ட்டு. பிளேட்ஸ் வந்து என்ஜம் பேசிக் மாடல் பிளேட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு 50 பாயிண்ட் வரும். என்டைஸ் மிடில் ரேஞ்ச் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் வரும். இதே வந்து என்கிளேஸ் ப்ரீமியம் மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட் வரும். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிடுறீங்க. அதான் இங்கே போட்டிருக்காங்க பைன்னு சொல்லிட்டு எம்சிபி ஆர்சிசிபி கவர் பிளேட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட கவர் பிளேட்ஸில் மட்டும்தான் கூப்பன் வரும். சுவிச்சஸ்லையோ சாக்கெட்ஸ்லையோ ரெகுலேட்டர்ஸ்லையோ வராது. 3 மாடல்ஸ்லையுமே நம்மளோட கவர் பிளேட்ஸில் மட்டும்தான் கூப்பன்ஸ் வரும். நெக்ஸ்ட் எம்சிபியில் பாருங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி சைடில் கோடு வரும், கியூஆர் கோட் இருக்கும். அதே நம்ம மற்ற பிளேட்ஸ் சுவிட்ச் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூப்பன் கலர் கலராக உங்களுக்கு கூப்பன்ஸ் வரும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒயர்மேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்கேஸ் என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, நார்மல் கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இப்போ பின்னாடி வந்து இந்த ஸ்மார்ட் ஒயர்மேன் ஹெல்ப் யாருக்கெல்லாம் கேட்கலான்னு சொல்லி ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுவேன். உங்கள் ஏரியாவில் இருக்க நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை பட் நீங்கள் ரெகுலராக எல்என்டி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இவ்வளோ கூப்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சேல்ஸ் ஆஃபீஸருக்கு கூப்பிட்டு உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கால் சென்டரில் பேசி அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவார். நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் பாயிண்ட் ரெடீம் பண்ணுன்னு கிடையாது. இந்த ஆப் யூஸ் பண்ணாமையும் நீங்கள் வந்து கால் சென்டர் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். இதில் கிஃப்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதும் வந்து ரெடீம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் நம்ம வந்து மொபைலில் வச்சு அக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சேம் அஸ் லைக் இங்கே நம்மளோட பாயிண்ட்ஸுக்கு தகுந்தாப்பில் மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு கார் வரைக்கும் நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் எடுக்கலாம். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச்சு, டிவி, ஃப்ரிட்ஜு, டூல் கிட்டு இந்த மாதிரி உங்கள் பாயிண்ட்ஸுக்கு தகுந்தாப்பில் நம்பர்ஸ் இருக்கும். மினிமம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ், அது 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட்ஸுக்கு வந்து 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து 37-38 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வந்து கார் வரைக்கும் இருக்குது. இதனால் எங்களோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்என்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, பட் அந்த கூப்பன்ஸை வந்து யாரும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. அதை வந்து இதுக்கு மேலே அந்த ஆப் மூலிமா போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறணும்னு நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பேசிக் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம், பட் டைம் பீயிங் பண்ண முடியல. இப்போ நிறைய கேஸ் எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட மந்த்லி மொபைல் பில்ஸை இதை வச்சு கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ என்கிளேஸ் வாங்கினாங்கன்னா ஒரு பில்டிங் எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000-6000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருது. 6000 பாயிண்ட்ஸுங்கும் போது 600 ருபீஸ் அவங்களுக்கு ஒர்த் ஆயிடுது. மந்த் அண்ட் மந்த் அவங்களோட மொபைல் ரீசார்ஜுக்கு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸும் எடுப்பாங்க, சில பேர் குவார்டர்லி ஒன்ஸ் 3 மாதத்துக்கு ஒன்ஸும் ரெடீம் பண்ணிக்கிறாங்க. இதை பேஸ்டான அவங்களோட நெசசிட்டி பொறுத்து. பட் எங்களோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப் டவுன்லோட்ஸில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் கன்சர்ன் பர்சனை நீங்கள் கூப்பிடலாம். இப்போ சேலம் அப்படின்னா சேலம் மட்டும் கிடையாது, தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்புறம் ஒசூர் வரைக்குமே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 2 நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கரூர், ஈரோடு அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம்.
மதுரைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் சவுத் ஃபுல்லாமே அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கவங்க திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாமே நீங்கள் மதுரை அவர் நம்பருக்கு கால் பண்ணலாம். திருச்சியில் இருக்கவங்க திருச்சி நம்பர், சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கவங்க அந்த 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே எல்லாமே நாங்கள் எங்களோட எல்என்டி சேல்ஸ் டீம் இவங்க. நீங்கள் எந்த நேரத்தில் எது கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்கும். சார் பிப்புல் சார் முன்ன சொல்லியிருந்தாரு டெக்னிக்கலாக எதனாலும் கூப்பிடுங்கன்னு. இன்கேஸ் அவருக்கு நீங்கள் கூப்பிட்டு அவர் ரீச்சபிள் இல்லை அப்படின்னாலும் இந்த நம்பரில் யாருக்கு வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். we are always ready to help you. Thank you. ஓகே சார், தேங்க்யூ. எங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து பொறுமையாக கேட்டுருந்த எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நான் முன்னாடி காமிச்ச